ஏசாயா 55:13. முச்செடிக்கு பதிலாக தேவதார விருட்சமும், தேவதார விருட்சம் முளைக்கும். காஞ்சோரைக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருடைய கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். அப்போ இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் இதான். முச்செடிக்கு பதிலாக தேவதார விருட்சம் முளைக்கும். முச்செடினா வேதனை. முச்செடின்னு சொன்னா கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள், துன்பங்கள், இது எல்லாம் முச்செடியை குறிக்கிறது. இந்த முச்செடி எப்படி வரும்? அதுவும் முளைச்சு தான் வரும். எப்போ முளைக்கும்? நம்ம ஜாக்கிரதை இல்லாத இருக்கும்போது, கவனம் இல்லாமல் இருக்கும்போது அது என்ன செய்யும்? முளைக்கும். அப்படி ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில முச்செடிகள் முளைத்திருந்தால் இன்னைக்கு அதை தேவன் மாற்ற போகிறான். எப்படி மாற்ற போறாராம்? முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். அது சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, மேன்மை, முன்னேற்றம், ஆசீர்வாதங்களை குறிக்கிறது இந்த தேவதார விருட்சம். அப்ப எப்படி இது மாறப்போகுது? கர்த்தர் இந்த முச்செடிகளை எல்லாம் பிடுங்கி அப்புறப்படுத்தி போட்டு அந்த இடத்துல தேவதார விருட்சங்களை நட போகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல முச்செடிகளையும் இன்றைக்கு தேவன் வேரோடு பிடுங்கி அப்புறப்படுத்தி அதுல தேவதார விருட்சமாகிய நன்மையும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் முளைக்கும்படி செய்ய போறான். இனி அதுதான் முளைக்க போறோம். எல்லா முச்செடியும் இனி காய்ந்து போகும், வேரோடு பிடுங்கப்பட்டு அப்புறப்படும், இல்ல பட்டு போகும். அதற்கு பதிலாக தேவதார விருட்சம் முளைக்கும். சூழ்நிலை தலைகீழாக மாறப்போகிறது. ரெண்டாவது, காஞ்சோரைக்கு பதிலாக மிருது செடிகளும். இந்த காஞ்சோரையும் அதே போலதான் கஷ்டத்தையும் வேதனையும் சஞ்சலத்தையும் பார்த்தீங்கன்னா துக்கத்தையும் நமக்கு விரோதமாக கொண்டு வந்து கொண்டே இருக்கிற அந்த காஞ்சோர். அதுக்கு பதிலாக மிருது செடி. மிருதுன்னு அதே போல சந்தோஷம், சமாதானம், நிம்மதி என்கிற செடியை எலும்பும் பண்ணுவார், எலும்பும். அப்போ இங்கே என்ன நடக்கும்? இந்த காஞ்சோரையை கர்த்தர் பிடுங்கி அப்புறப்படுத்தி இல்லாத அழித்து போட்டு அந்த இடத்துல மிருது செடியை முளைக்கும்படி செய்வார், எழும்பும்படி செய்வார். சூழ்நிலைகளை தலைகளாக மாற்ற போவார். இன்றைக்கு என்னென்ன பாடுகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களோ, என்னென்ன கஷ்டங்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, அது எல்லாம் எனக்கு தலைகீழாக மாற போகிறது. அந்த போராட்டங்கள் எல்லாம் மாறி ஆசீர்வாதங்கள் எழும்ப போகுது, ஆசீர்வாதங்கள் முளைக்கப்படுது. அடுத்து சொல்றாரு, அது கர்த்தருக்கு கீர்த்தியும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா அது கர்த்தருக்கு கீர்த்தியும் அவருக்கு மகிமையா இருக்கும், நிர்மூலமாகாத நித்திய அடையாளம். நித்திய அடையாளம்னா இந்த ஆசீர்வாதம் ஒருபோதும் அழிந்து போகாதுன்னு அர்த்தம். கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தந்தா, இப்போ ஒரு ஆள் கையில ஒரு 1000 ரூபாய் தந்தா நம்ம என்ன செய்யலாம்? ஒரு வாரத்துல செலவழிச்சிடலாம். இது செலவழிச்சாலும் தீராது. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கும் மறுபடியும் தாகம் வராதுன்னு சொன்னது போல தீராத நித்திய அடையாளமா இருக்கும். நித்திய அடையாளம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நித்தியமா நிரந்தரமாய் தரப்போறா. அது கர்த்தருக்கே கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருக்கும், அவருக்கே அது மகிமையா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மகிமையா, ஒரு ஆசீர்வாதம், ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் உண்டு பண்ண போறோம். சங்கீதத்தில் ஒரு வசனம் சொல்லுது, சியோனின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறது போல இருந்தோம், அங்க சிறையிருப்பு திரும்புது. அப்பொழுது எங்களுடைய நாவு நகைப்பினாலும் ஆனந்த சத்தத்தினால் நிறைந்தது. ஜனங்கள் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் மித்தம் நாம் மகிழ்வோம். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார். மற்றவர்கள் சொல்லக்கூடிய விதத்துல தேவன் அங்க ஆசீர்வதித்தது போல இங்க அது கர்த்தருக்கு கீர்த்தியும் நிர்மூலமாக நித்திய அடையாளம். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். கர்த்தரே நம்பி இருந்தாங்க, கர்த்தர் ஆசீர்வதிச்சு பிரம்மாண்டமான ஆசீர்வாதம். எப்படி இருந்தாங்க? இன்னும் சூழ்நிலை தலைகீழாம மாறும்போது இந்த வசனத்தை மறந்துடாங்க. நிச்சயமா மாறும். சூழ்நிலைகள் எல்லாம் தலைகீழாக சீக்கிரத்தில் மாறப்போது அவர் பெரிய காரியங்களை நம்ம தீர செய்கிறோம். 1-2 வசனங்களை கூட இதுவே போதும் நம்ம ஜெபம் பண்றதுக்கு. இருந்தாலும் 1-2 வசனங்களை கூட நம்ம தியானிப்பது கூட இருக்கிறபடினால ஏசாயா 41 அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். ஏசாயா 41:19. வனாந்திரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களை நட்டு
அவாந்தர வழியிலே தேவதார விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். அப்ப வனாந்தரம் எப்படி மாறுது? கேதுரு மரங்களா மாறுது. சீத்தி மரங்கள் நிறைந்த மிருது செடிகளும் ஒலிவ மரங்களும் நிறைந்த ஒரு இடமாய் மாறுது. அவாந்தர வழி எப்படி மாறுது? தேவதார விருட்சம் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் நிறைந்த ஒரு இடமாய் மாறுது. இது எப்படி மாறுது? முந்தின வசனம் சொல்லுது, உயர் மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்களின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாவும் வறண்ட பூமியை நீர்க்கேணியுமாய் மாற்றுவேன். வறண்ட நிலத்தையெல்லாம் தண்ணீராகவும் நீர் கேணியுமாய் ஆண்டவர் மாற்றுகிறான். சூழ்நிலைகளை தலைகளாய் மாற்றுகிறான். உங்க வாழ்க்கையில எந்தெந்த இடம் வறண்டு போயிருக்கோ அந்தந்த இடத்தெல்லாம் ஆறுகளாய் மாற்ற போறா, ஊற்றுகளாய் மாற்ற போறா, நீர்க்கேணிகளாய் மாற்ற போறோம். அதோட மாற்றிட்டு விடுகிறது இல்லை. அவர் வனாந்திரத்தில் அதுல கேதுரு மரங்களை சீத்தி மரங்களை இது ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் குறிக்கிறது. கேதுரு மரம், சீத்தி மரம், மிருது செடி, ஒலிவ மரம், அதுக்கு தேவதார விருட்சம், பாய்மர விருட்சங்கள், புன்னை மரங்களை உண்டு பண்ணும். திரளான ஆசீர்வாதங்களை உண்டு பண்ணுவோம். இன்னைக்கு தேவன் இப்படிதான் உங்க வாழ்க்கையை தலைகீழா மாற்ற போறோம். நம்முடைய வாழ்க்கையை தலைகீழா மாற்ற போறோம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். ஏசாயா 60வது அதிகாரம் 13வது வசனம். என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் மகிமையும் தேவதாரு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் கூட உன்னிடத்திற்கு கொண்டு வரப்படும். என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவே. வசனம் புரிஞ்சுதா? என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படி. பரிசுத்த ஸ்தானம் என்னது? அவருடைய ஆலயம். இந்த ஆலயத்தை சிங்காரிக்கும்படி அவர் என்ன செய்வாரு? லீபனோனின் மகிமை. ஒரு லீபனோனின் மகிமைனா செழிப்பையும், தேவதார விருட்சம் ஆசீர்வாதத்தையும், பாய்மர விருட்சங்கள் புன்னை மரங்களும் கூட பரிசுத்த ஸ்தலத்துல கொண்டு வரேன்னு சொல்ல, உன்னிடத்திற்கு கொண்டு வரப்படும். உன்னிடத்துல யாரெல்லாம் அந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு உங்களிடத்துல கொண்டு வருவேன். என் பாதஸ்தானத்தை மகிமை உங்க மூலமாய் மகிமைப்படுத்தும், கட்டுவேன். சபை, அதான் மறுபடியும் சொல்ல, சபை கட்டப்படும்னா, அவருடைய பரிசுத்த ஸ்தலம் சிங்காரிக்கப்படணும்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை கொண்டு சிங்காரிப்பார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை. அதுக்கு முதல் உங்களை சிங்காரிக்கணும். நீங்க சிங்காரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் சபையை பண்ண முடியும். அதான் கர்த்தர் சொல்ல, உங்களை ஆசீர்வதிக்க. அவர் அழகா சொல்ல, என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படி எல்லா ஆசீர்வாதங்களையும் உன்னிடத்துல கொண்டு வருவேன். அடுத்து சொல்லப்படுது, என் பாதஸ்தலத்தை மகிமைப்படுத்து, உன்னை கொண்டு மகிமைப்படு. பாருங்க என்ன அழகா எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு தேவன் அப்படிதான் செய்ய போகும். உங்களை ஆசீர்வதிச்சு உங்களை கொண்டு அவருடைய ராஜ்யத்தை கட்டப்போம். அந்த அளவுக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போறார். இன்னும் ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். ஏசாயா 61:3. அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படும். நீதியின் விருட்சம். விருட்சம்னா ஒரு பெரிய மரம், நிறைய பழங்கள் நிறைந்த மரம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு மனிதனாய், ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாய், ஆசீர்வாதமான ஒரு சபையாய் நம்மளை மாற்றுவார். அதுக்கு என்ன செய்கிறாராம்? சியோனிலே, சியோனா கர்த்தரை சார்ந்திருக்கிற ஜனம், துயரப்படுகிறவர்களுக்கு துயரப்படுகளை சீர்படுத்தும். துயரப்படுறவங்களுக்கு நற்சீர் உண்டாகும். அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். இன்னைக்கு யார் சாம்பல்ல இருக்கிறோமோ அதுக்கு பதில் என்னது? சிங்காரம். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரே நான் சாம்பல்ல இருக்கிறேன், சாம்பல் இருந்து என்ன விடுதலையாக்கும். விடுதலை விடுதலை விடுதலைன்னே இருக்கிறோம். இல்ல, விடுதலை வேணும். விடுதலை என்ன பெற? ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்து வேணும். நம்ம பட்ட பாடுகளுக்கேற்ற பலன் இவ்வளவு வர வேண்டி இருக்கு. அதான் இங்க சொல்லுது, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். ஆண்டவரே நான் சாம்பல்ல இருக்கிறேன், சிங்காரம் தாரும். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம். யாரெல்லாம் துயரத்துல இருக்கிறீங்க? யாரெல்லாம் துயரத்துல? ஆண்டவரே இந்த துயரத்துல இருந்து ஒரு விடுதலை தார. விடுதலை இல்லை, துயரத்துக்கு பதிலாக என்னது? ஆனந்த தைலம். ஆனந்த தைலம். அப்ப உங்க கையில ஒரு கொஞ்சம் துயரம் இருந்ததுன்னா அது ஒரு டோக்கன் போல. என்னத்துக்கு டோக்கன்? ஆனந்த தைலத்துக்கான டோக்கன் மாதிரி, இல்லையா? ஆனந்த துயரம்னு சொன்னா கஷ்டப்பட்டுறாதுங்க. இப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா, ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்கு போறீங்க. அப்ப டோக்கன் வாங்கி தான் வாங்கணும். இப்போ ரேஷன் கடையில் ஃப்ரீ கொடுக்குறாங்கன்னு வச்சுருங்களேன். அப்போ பொங்கலுக்கு படியெல்லாம் கொடுக்குறீங்க, டோக்கன் கொடுப்பாங்க. இந்த டோக்கனை வச்சுட்டு க்யூவில் நிற்கணும். இப்போ அது கொஞ்சம் கஷ்டம் தானே, இல்லையா?
கொஞ்சம் கஷ்டம், நேரத்தை வீணடிச்சு கீழே நின்று வெயில நின்று கொஞ்சம் கஷ்டம். அந்த தூரம் அந்த டோக்கனை கொடுத்தோன்னே என்ன கிடைக்கும்? நமக்கு நன்மை கிடைக்கும் இல்லையா? அது கொஞ்சம் சந்தோஷத்தை கொண்டு வரும் இல்லையா? அதே போல தான் இங்கே துயரம்னு சொன்னோன்னே இந்த துயரம் மாறிட்டு, டோக்கன் மாறிட்டுனா அப்புறம் எல்லாமே மாறி போயிடும். இந்த துயரத்தை ஒரு டோக்கன் போல பயன்படுத்தி நம்ம ஆனந்தத்தை உடனே, அதுக்கு எதுக்கு நான் சொல்ல வரேன், அதனால அப்படியெல்லாம் போயிடாதுங்க. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை அவர் தருவார். அப்போ யாரெல்லாம் துயரத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் இனி நாளைக்கு ஆனந்த தைலம் போல வரணும். எல்லாரும் பார்க்கறதுக்கு ஆனந்த தைலமா இருக்கணும். சரி, தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடைய, யாரெல்லாம் ஒடுங்கி போயிருக்கிறீங்க, நாளை நீங்க தான் வர்ஷிப். துதியினுடைய, ஆமா, இது விளையாட்டு இல்லை, வசனம் வசனம் உண்மை, அது பொய் சொல்லாது. ஒடுங்கியாச்சுன்னா புரிஞ்சிடுங்க. இந்த மறக்க கூடாது, இதெல்லாம் நீங்க ஒருபோதும் மறக்க கூடாது. ஒடுங்கினா என்ன செய்யணும், இது பண்ணும். இப்போ பாயசம் தண்ணி கூடி போச்சுன்னா ஒன்றும் தெரியும், நம்ம என்ன செய்யணும், இதில் ஏதாவது மாவு சேர்க்கணும். சாம்பாரில் தண்ணி கூடி போச்சுன்னா இதை சேர்க்கணும், இதெல்லாம் நமக்கு தெரியும். அதே போல ஒடுங்கின ஆவி வந்தாச்சுன்னா நமக்கு என்ன தெரியணும், நம்ம என்ன செய்யணும், இன்னைக்கு நைட்டு ஒரு ஆராதனை வீட்டில் நடத்தணும், ஒரு வர்ஷிப் நடத்தணும், துதியினோட சாயங்காலத்துக்குள்ள நீங்க நடத்தி ஆகணும். அப்படியே போய் படுத்தீங்கன்னா கெட்ட கெட்ட சொப்பனை வந்து பிசாசு இன்னும் கொஞ்சம் அமுக்கி மறுநாள் காலையில் என்ன செய்யும், இன்னும் கொஞ்சம் ஒடுக்கிடும். ஆகவே ஒடுங்கின ஆவி உங்களுக்கு வந்தாலே, காலையில் யாராவது உங்களை பிடிச்சி லெஃப்ட் ரைட் வாங்கி விட்டாங்கன்னா நீங்க உடனே என்ன புரியணும், இன்னும் நைட்டு நமக்கு வீட்டில் ஆராதனை இருக்கு, என்னது துதி ஆராதனை என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட வேண்டியது. புரிஞ்சுதா? இப்படிதான் கர்த்தர் செய்வார். இதை நீங்க பழகி கொள்ளணும். துதியினுடையும் கொடுக்கும் அவர் என்னை அனுப்பினார், இதுக்கு தான் இயேசு வந்தார். நீங்க எந்தெந்த கஷ்டத்தில் இருக்கிறீங்க அதற்கு ஆப்போசிட்டான நன்மை கொடுக்கறதற்கு ஆண்டவர் வந்தார். அதனால உங்களை பார்த்து அடிக்கடி சொன்ன, கடல்ல இருக்கிறீங்களா, நீங்க யாரு யாரு ஐஸ்வர்யவான்கள். ஏன்னா பிசாசு எந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம தலை மேல வச்சிருக்க அதை தான் என்ன செய்யும், அழிக்க பார்க்கும். அப்ப எந்த இடத்துல நம்ம அடி வாங்கி இருக்கிறோமோ அந்த இடத்துல தான் உடனே புரிஞ்சுக்கு, இதான் உங்க அழைப்பு. எந்த இடத்துல குறைபடுறீங்க அதான் அழைப்பு. இதுக்குன்னு சொல்லி நீ கர்த்தருடைய சமூகத்தில் உபாசித்து காத்திருந்து தீர்க்க தரிசிகளை நாடி போய் எனக்கு அழைப்பு என்னான்னு கேட்க வேண்டிய தேவையில்லை. இதான் உங்களுடைய அழைப்பு. எந்த இடத்துல நீங்க கஷ்டப்படுறீங்களோ அந்த இடத்துல, ஏன்னா பிசாசு எந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க தலைமையில் அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல தான் போராடும். ஏன்னா அதுதான் பிரச்சனை, வேற அங்க ஒன்றும் அதுக்கு தேவையில்லை. அப்போ உங்களை ஒடுக்குதுன்னா நீங்க புரிஞ்சிட வேண்டியதான், கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு, துதியின் உடைய எனக்கு தந்திருக்காரு. அதனால தான் அந்த துதியின் உடைய என்ன செய்து அது கிழிக்க பார்க்குது. சாம்பல் வருதா, ஏன் இல்லை இல்லை, கர்த்தர் நமக்கு சிங்காரத்தை வச்சிருக்கிறார். நான் ஒரு சிங்காரன் ஒரு சிங்காரி, பேர் வைப்பாங்க இல்லையா, சிங்காரன் சிங்காரின்னு. ஆமா, நான் ஒரு சிங்காரன் ஒரு சிங்காரி. அதனாலதான் பிசாசு என்ன செய்யுது, சாம்பலை கொண்டு போடுது. சாம்பலை கொண்டு போடுது. வேற ஒரு ஆள் சாம்பல் வாரி போட்டு சாபம் போட்டாங்கன்னெல்லா எனக்கு ஜெப விண்ணப்பங்கள் வந்துருக்கு. அடுப்புலேருந்து குப்பையை வாரி, சாம்பலை குப்பையை வாரி போட்டு இந்த குப்பையை போல நாசமா போன்னு சொல்லி சாபம் போட்டா பாஸ்டர். அன்னைக்கு எனக்கு இந்த வசனம் கிளிக் ஆகலை, கிளிக் ஆயிருந்தா சொல்லி கொடுத்துருப்பேன். அவன் சாம்பல் வாரி போட்டது எதுக்கு, நீ சிங்காரமா இருக்கிறதுக்கு. அதை சிங்காரன்னு எடுத்துரு. அப்போ இப்படிதான் நம்ம எடுத்துக்கிடணும். இதான் உண்மை. இது நான் சொல்லல, பைபிள் இருக்கு, உங்க கையில இருக்கிற பைபிள்ல தான் இருக்கு. அதான் நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். அதை விசுவாசத்தோடு பிடித்து கொண்டு அவங்க திட்டுனாங்க இவங்க திட்டுனாங்க, அவங்க இதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பிசாசு நடத்துற வழியிலே போனா எல்லாம் போய் என்ன செய்ய வேண்டியதான், மூழ்க வேண்டியதான். ஆகவே என்ன செய்யணும், வியாதி இருக்கா, நீங்க தான் பலசாலிகள். உங்களுக்கு ஆரோக்கியம் அதிகமா இருந்தால் தான் பிசாசு என்ன வரும், கர்த்தர் ஆரோக்கியத்தை தந்தா அது வரும், தேடி வரும். ஆகா இவ்வளோ ஹெல்த்தியா இருக்கிறாளா, இவ்வளோ ஹெல்த்தியா இருக்கிறேன்னா விட்டா இவங்க என்ன செய்வாங்க, ஆமா எல்லா வேலையும் செஞ்சிருவாங்க. அப்படி இப்படி சொல்லுவாங்க, கர்த்தருக்கு அது டயர்டா ஓடினாலும் இளைப்படைய மாட்டான், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டான்னு சொல்லி அந்த இடத்த போட்டு என்ன செய்யும், தாக்கிட்டே இருக்கும். அப்ப நீங்க எந்த இடத்துல தாக்குதோ ஆக அந்த இடம்தான் நமக்கு ஆசீர்வாதமான இடம். அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், பலம் படுத்தி ஆண்டவரை எனக்கு இன்னும் என்ன தாரும், சிம்சோனை போல பலம் தாரும் கேட்டு அந்த இடத்த என்ன செய்யணும், இரும்பாக்கிடணும். பிசாசு என்ன செய்ய, முட்டி மோதி அதுக்கு தலைதான் உடைந்து போகணும். அந்த அளவு அந்த இடத்த நீங்க சரி பண்ணிடணும். ஆகவே இவ்வளவு காரியத்தை நம்ம செய்யணும். அடுத்து சொல்றாரு, அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கு என்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். கர்த்தர் அவருடைய மகிமைக்கு நாட்டின நீதியின் விருட்சங்களா இருப்பேன். உங்களை யாரும் பரியாசம் பண்ண குறை சொல்ல முடியாது.
உங்களை பார்த்தா அவருடைய மகிமைக்குன்னு நாட்டப்பட்ட நீதியின் விருட்சம். உங்களை பார்க்குறவங்க எல்லாம் கர்த்தருக்கு மகிமை தான் செலுத்துவாங்க. கர்த்தருக்கு மகிமை தான் செலுத்துவாங்க. உங்களை பார்த்த உடனே கர்த்தருடைய ஞாபகம் தான் வரும் அவங்களுக்கு. கர்த்தர் தான் ஆசீர்வச்சிருக்கு, கர்த்தர் தான் ஆசீர்வச்சிருக்கு. அப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்க. அதான் இன்னைக்கு நமக்கு அவர் ஒரு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். முட்செடிக்கு பதிலாக தேவதார விருட்சம் முளைக்கும், காஞ்சருக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாக அது நித்திய அடையாளமா இருக்கும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட போகிறோம். அதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கணும். நீங்கள் அது பாட்டுக்கு போயிடக்கூடாது. ஒத்துழைங்க. இப்படியெல்லாம் இருக்கா அப்படி கேட்டுட்டு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டுமில்லை, அதன்படி செய்கிறவர்களாய் மாறணும். கொஞ்சமாவது நீங்கள் பிரயாசப்படணும். நீங்களும் கர்த்தருக்கு இணைந்து நடக்கும்போது தேவன் அற்புதத்தை செய்வார். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை தலைகீழா மாற்ற போறார், ஆசீர்வதிக்க போறார். எழும்பி நிற்போம், ஜெபம் பண்ண போறோம் ஜெபத்தோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முட்செடிக்கு பதிலாக தேவதார விருட்சமும், காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடியை எழும்பும். இப்பொழுதே தகப்பனே, எங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் தலைகீழாய் மாற்றி ஷகனமா ரககா டேஃப்லா ரகமானா தூஷந்து நாதாரனமா ஃபெலோ ரமானா அத்ரூனா. இது உமக்கு லேசான காரியம். பலனுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் அப்பா. இது உமக்கு லேசான காரியம். ஆகவே நீர் இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீரா, இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீரா. ஓ, உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவது என்று எழுதியிருக்கிற வேத வசனத்தின்படி இப்பொழுதே சூழ்நிலைகள் தலைகீழாய் மாறட்டும். சாமுவேலுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை நீ தரையிலே விழுந்து போக விடவில்லை. லீபோரி கமானாமா லீமாரா த்ரூநகந்தரம் மோரி கபாலபம் வீடனமா சந்தரலபம். என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல், அது நான் விரும்பினத காரியத்தை செய்து அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று சொன்னீர். அப்படியே இந்த வார்த்தை, இந்த ஆசீர்வாதம், இந்த மாற்றம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வந்து பலிக்கட்டும். லே மா ரா த்ரூநகந்தரா ரகபாலபோ. ஒவ்வொருவரும் வாழ்க்கையில மாற்றம் உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் மாற்றம் உண்டாகட்டும். ஊழியத்தில் மாற்றம் உண்டாகட்டும். தொழில்களில் மாற்றம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே ஒரு மாற்றம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டாகட்டும். நீர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினீங்க. இப்பொழுதே அப்படியே உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமைகளை நன்மையா மாற்றும், சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும், கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றும், துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றும், எல்லாவற்றையும் தலைகீழாய் மாற்றும், எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றும். இப்பொழுதே ஆசீர்வதிக்கப்படுவார்களா நசரேயனாகிய இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே. இனி முட்செடிகள் இருக்கக்கூடாது, இனி காஞ்சோரி இருக்கக்கூடாது, இனி சாபங்கள் இருக்கக்கூடாது, இனி வேதனைகள் இருக்கக்கூடாது. எல்லாம் மாறட்டும், எல்லாம் தலைகீழா மாறட்டும், எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலும், இயேசுவின் நாமத்தினாலும், இயேசுவின் நாமத்தினாலும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமம், கரடானவை சமமாகணும். அப்படியே நீ ஒவ்வொருடைய வாழ்க்கையில் தலைகீழாய் மாற்றி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்துறோம், உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.